ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. உன் வாழ்வில் இருந்த இருளை எல்லாம் நீக்கி முழு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. பழனியிலிருந்து சந்தோஷமான செய்தியை உன் செவி வந்து சேர்க்க நான் விரும்புகின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள கவனித்து கொள்ள உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க இந்த முருகன் எப்பொழுதும் இருந்தபடிதான் இருக்கின்றேன். வாழ வழி இல்லையே அப்பா என்று ஏன் புலம்புகின்றாய்? நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய முன்னேற்ற வாழ்க்கைக்கான பாதை. அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய முயற்சி எப்பொழுதும் வெற்றியை தான் காணும். உன்னுடைய பயம்தான் எதிரிக்கு தைரியத்தை கொடுக்கும். நம் அமைதி அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தில் இருப்பவன் எப்பொழுதும் ஜெயிக்க மாட்டான். அதனால் உன்னுடைய எதிரியை நீ குழப்பத்திலேயே வைத்திருக்க வேண்டும். அதற்கு நீ அமைதியாக இருக்க வேண்டும். பயம் என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னை ஆர்ப்பரித்து கொள்ள நீ விடக்கூடாது என் குழந்தையே. உன்னுடைய தேவைகள் என்ன என்று எனக்கு தெரியும். அதை பெறுவதற்கு நீ என்ன முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்றும் எனக்கு புரிகின்றது. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னிடத்தில். அப்பொழுது உன்னை பார்க்க உன் எதிரியே பயப்படுவான். வெற்றி பெறும் நேரத்தை விடவும் நாம் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் மிகப்பெரிய வெற்றி. எப்பொழுதும் சோகத்திலேயே இருப்பதால் பலன் இருக்கின்றதா? உன்னுடைய வாழ்நாட்கள் எப்படி இருந்தாலும் நீ கழிக்க வேண்டியதுதான். அதற்கு சோகத்தில் இருந்து உன்னுடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எது நடந்த பொழுதிலும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த முருகனின் துணையோடும் உன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் பொழுது இது வாழ்வில் நீ எழுந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக உன்னை தயார் செய்கின்றது இந்த வாழ்க்கை என்று மனதை நீ எப்பொழுதும் தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் குறை இருந்தால் சரி செய்ய வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். உன் மனக்குறைக்கு நீ மட்டும்தான் வைத்தியன் என்பதை தெரிந்து கொள். வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவது இல்லை. ஆனால் வந்த எதுவுமே எதையும் சொல்லி தராமலும் சென்றது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்விற்கான பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டுதான் சென்று இருக்கின்றது. அந்த பாடத்தை மறக்காமல் நீ பின்பற்றும் பொழுது எதிர்வரும் நாட்களையெல்லாம் உனக்கு நலம் நிறைந்த நாட்களாக உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்ல எப்பொழுதும் ஆட்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் உன் வாழ்நாட்கள் பத்தாது. கவலைகளை எல்லாம் மறந்து நீ தைரியமாக சந்தோஷமாக வாழ முயற்சி செய். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக வாழ். உனக்கு துணையாக நான் இருப்பேன். தற்சமய சிக்கலில் இருந்து உன்னை மீட்டு நான் வெளிக்கொண்டு வருவேன். உன் நல்வாழ்விற்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை யாராவது நிராகரித்தால் நீ ஏன் உடனேயே சுருண்டு நொந்து போய் விடுகின்றாய்? அதை கூட நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். சாதனை படைத்த எல்லோருமே யாராவது ஒருவரால் எப்படியாவது எப்பொழுதாவது நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் மீது இருக்கும் பொறாமையால் சிலர் உன்னை நிராகரிக்கின்றார்கள். அப்படி என்றால் நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் தெரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள். ஆனால் ஆராய மறந்து விடாதே. உன்னுடைய சுய சிந்தனையை முடக்கக்கூடிய உரிமையை யாருக்கும் கொடுத்து விடாதே. சுயமாக சிந்தித்து நீயே முடிவை எடுக்கவும் கற்றுக்கொள். உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கொடுக்க இந்த முருகன் இருக்கின்றான் என்று முழுவதுமாக நம்பு. தயங்கி நிற்பவனுக்கு வாழ்க்கை ஆதரிப்பது இல்லை. துணிந்து நடப்பவனுக்கு தான் இந்த வாழ்க்கை ஆதரவை கொடுக்கின்றது. துணிந்து நடந்தால் வெற்றி உன் பக்கம் சாதகமாகும். நல்லதே நடக்கும்.